وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. بسم الله الرحمن الرحيم. وعن أبي نضرة رضي الله تعالى عنه أن رجلا من أصحاب النبي صلى الله عليه وسلم நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் இருந்தும் ஒருவர் யுகால் லஹு அபு அப்துல்லா, அவருக்கு அபு அப்துல்லா என்று பெயர் சொல்லப்படும். தஹல அலைஹி அஸ்ஹாபுஹு, அவரை பார்ப்பதற்கு அவருடைய தோழர்கள் அவரிடத்திலே சென்றார்கள். யஊதுனுஹு, அவர்களை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி. யாரை? அபு அப்துல்லா. அபு அப்துல்லா அப்படிங்கிறவங்க யார்? அவங்களுடைய சரித்திரம் என்ன, அவங்க அப்பா என்ன, அவங்க அம்மா யார், அவங்க எப்போ வாழ்ந்தாங்க, எப்போ பிறந்தாங்க, அந்த சரித்திரம் எதுவும் நம்மள்கிட்ட இல்லை. ஒரு சஹாபி. இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடியவர்கள் அபு நதுரா. ஒரு சஹாபியுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியவில்லை என்றாலும் அவர்களுடைய அந்த ரிவாயத்து மக்பூலான ரிவாயத் தான். சஹாபாக்களுக்கு மட்டும் தனி அந்தஸ்து. அப்படி ஏன்னா அவர்கள் குல்லுஹும் அதூலுன், அவர்கள் எல்லோருமே நீதமானவர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டவர்கள். இப்போ ஜஹாலத்து சஹாபி, ஜஹாலத்து தாரீஹு சஹாபி, ஒரு சஹாபியுடைய வரலாறு நமக்கு தெரியவில்லை என்றாலும், அந்த சஹாபி யாருன்னே தெரியவில்லை என்றாலும் அவர்களிடமிருந்து ரிவாயத்து செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த அந்தஸ்தில் மட்டும். அதுக்கடுத்து தாபிஇ, தாபிஇ அப்படின்னு எப்படி வந்தாலும் கட்டாயமாக அவருடைய முழு வரலாறு நமக்கு தெரியணும். அவங்க பிறந்தது, அவங்க வாழ்ந்த ஊர்கள், அவங்க மூத்தா போனது, பாப்பா யார், அம்மா யார், யார்கிட்ட பாடம் படித்தாங்க, யார் அவங்க மாணவர்கள், இந்த ஊரில் வசித்தாங்க, எல்லாமே நமக்கு சரித்திரம் தெரியணும். தெரிஞ்சால் தான் அந்த ஹதீஸ் மக்பூல். எப்போ பிறந்த, எப்போ மூத்தா போனாருன்னு தெரியாமல் வளைஞ்சிங்களா, அவர் யார்கிட்ட ரிவாயத் செய்கிறாங்களோ அவர் மூத்தா போனதுக்கு பின்னாடி பிறந்திருப்பார். இத்ரீஸுங்கிற ரிவாயத் செய்கிறாரு அப்துல் ரஹ்மானிடம் இருந்தும். உதாரணம் சொல்கிறேன். இப்போ அப்துல் ரஹ்மான் 95 மூத்தாயிட்டார், இத்ரீஸ் 96 தான் பிறந்திருக்கிறாரு. அப்போ கட்டாயமாக இத்ரீஸ் வந்து அப்துல் ரஹ்மான் கிட்ட வாயால் சொல்லி ஒரு காதால் கேட்டிருக்க முடியாது. நடுவில் யார் மூலமாக கேட்டிருக்காரு. அப்போ ஒரு வங்கி விடுபட்டிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் சரித்திரம் கட்டாயம். இது விதிவிலக்கு யார்? சஹாபாக்கள் மட்டும். சஹாபாக்களுடைய சரித்திரம் தெரியாவிட்டாலும் முன்பின் அறியாத, பெயர் பற்றி தெரியாத ஒரு சஹாபியிடம் இருந்து ஒரு தாபிஇ, சிகத்தான தாபிஇ, உறுதியான தாபிஇ ரிவாயத் செய்தால் அந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படும். மர்ஃபூஆன ஹதீஸாக, சஹீஹான ஹதீஸாக சேர்க்கப்படும். புரிஞ்சுங்களா? சரி. அப்போ இந்த இடத்துல அபு அப்துல்லா என்பவர்கள் யாருன்னு தெரியும். ஒரு சஹாபியானா அவர்களை பார்ப்பதற்கு அவர் தோழர்கள் எல்லாம் செல்லுகிறார்கள். எபுக்கி, அவர்களோ அழுது கொண்டிருக்கிறார்கள். மரணம் நெருங்கிவிட்ட வேலை, மூத்து நெருங்கிருச்சு, அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்க்க போன சஹாபாக்கள் சொன்னாங்க, இப்போ காரு லஹு, கூட பார்க்க போன சஹாபாக்கள் சொன்னார்கள், மா யுபுக்கீக்க, ஏமா நீ அழுகுற? அலம் யகுல் லக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குது மின் ஷாரிபிக்க சும்மா அக்ரஹு ஹத்தா தல்கானி. ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து சொல்லலையா, அன்பு சகோதரரே, உங்களுடைய மீசையை குறைத்து கொள்ளுங்கள், வெட்டி கொள்ளுங்கள், இதே நிலையில் தரிபாடாக இருங்கள், என்னை நீங்கள் சந்திக்கும் வரையிலேயும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அவங்க விஷயத்தில் காலபலா, ஆமாம் சொன்னாங்க. அப்போ அதுவே உங்களுக்கு ஆதாரமாக போச்சே. பெரும்பாலும் என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நீங்கள் மீசையை துண்டித்து கொள்ளுங்கள், அதே நிலையில் தரிபாடாக இருங்கள், என்னை வந்து சந்திக்கும் வரையிலேயும். மாஷா அல்லாஹ். அப்போ நாம் நிச்சயமாக ரசூலுல்லாஹ் போய் சந்திக்க போகிறோம். பெரும்பாலான சந்திக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும்னு சொன்னாலே ஈமானோட எல்லாம் கரை சேர்ப்பான்னு அர்த்தம். அப்போ முஃமினா முஸ்லீமாக கரை சேர்ந்துடுவோம், நம்ம வாழ்க்கையை வெற்றி, ரசூலுல்லாஹ் போய் சந்திக்க போகிறோம் தானே அர்த்தம் இருக்குது. சரிங்களா? ஏன்னா யார் வந்து ஈமானுக்கு மாற்றமாக உலகில் வாழ்ந்து மறைகிறார்களோ அவங்க மறுமை நாளில் அல்லாஹ்வும் சந்திக்க மாட்டாங்க, ரசூலையும் சந்திக்க மாட்டாங்க. கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமைதின் லமஹ்ஜூபூன், கியாமத் நாளில் அல்லாஹ் விட்டும் முகம் தடுக்கப்பட்டிருப்பார்கள். யார்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள், காஃபிர்கள் இருக்காங்களே, அவங்க மறுமை நாளில் அல்லாஹையும் பார்க்க விட மாட்டாங்க, ரசூலுல்லாஹையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. பெருமானாட்டை இந்த மாதிரி சில பேர் கொண்டு வரப்படும், அவங்க உம்மத்திலிருந்து சில பேர், யாரை சொல்ல உங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி அநியாயம் பண்ணாங்க அப்படின்னு. ஃபசுஹ்கன் ஃபசுஹ்கன், அழிவு உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும். அவங்க கொண்டு போங்க, எவ்வளோ நிப்பாட்டாதீங்க.
அவங்க யாருன்னு கேட்டாங்க. சஹாபா மலக்கள் சொன்னாங்க, அது பத்தலு பாதக தீனக யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பின் உங்கள் மார்க்கத்தை மாற்றி விட்டார்கள் யா ரசூலல்லாஹ். தன் மனம் போனதெல்லாம் மார்க்கத்தில் ஜாயின் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னதோட இப்போ சோகன் அழிவு நாசம் கொண்டு போங்க அவங்கள இங்கே வைக்காதீங்க அப்படின்ட்டாங்க. இப்போ யார் அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காமல் வாழ்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் அல்லாவையும் பார்க்க விட மாட்டாங்க, ரசூலுல்லாவையும் பார்க்க விட. அப்போ ரசூலுல்லாஹ் போய் மறுமையில் சந்திக்குதல் என்பதே ஒரு நற்செய்தி, அது வந்து ஒரு பெரிய பஷாரத். என்ன, நீ ஈமானோட மூத்தா போவ, மறுமையில் போய் ரசூலுல்லாஹ் சந்திப்போம், மறுமையில் போய் அல்லாஹ்வை சந்திப்போம் என்பதற்கு அது ஒரு ஆதாரமாக ஆகிவிடுகிறது. மறுமையின் தண்டனைகளிலே பெரிய தண்டனை எதுங்க? நரகமா? இது அல்லாஹ் தஆலா தன்னை காட்ட மாட்டேன்னு சொல்றது தான் பெரிய தண்டனை. மறுமையின் சுகங்களிலே பெரிய சுகம், நற்கூலிகளிலே மிகப்பெரிய கூலி எது? அல்லாஹ்வை பார்க்கறது. அல்லாஹ்வை பார்ப்பது. சொர்க்கத்தில் எல்லா நியமத்தும் இருக்கும், அதோட பெரிய எல்லா நியமத்தோட பெரிய நியமத்து எதுங்க? இறைவனுடைய சந்திப்பு, லிகாஉல்லாஹ். புரிஞ்சுங்களா? அதுக்கு அடுத்தது ரசூலுல்லாஹ்வை பார்க்கறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பியாக்களை பார்க்கறது, புரிஞ்சுங்களா? அவுலியாக்களை பார்க்கறது, பெரியவர்களை பார்க்கறது. இது இப்போ முதல்ல என்னங்க? ரவுஹ், மனதுக்கு மகிழ்வு, தன் நேசனை சந்திப்பதன் மூலமாக. அதுக்கடுத்து என்ன? ரைஹானுன், வாச மலர்களாகிய, வாச மலர்கள் அர்த்தம், அன்பியாக்கள் அவுலியாக்களை சந்திக்கிறது. ரைஹான் ஜன்னத்துன் நயீம். அதுக்கு பின்னாடி சொர்க்கத்தின் நியமத்து. அம்மா இன் கான மினல் முகர்ரபீன் ஃபரௌஹும் வரைஹானும் ஜன்னத்துன் நயீம். இது சொர்க்கவாசிகள். இப்போ நரகவாசிகளுக்கு அல்லாஹ் தண்டனைகளே மிகப்பெரிய தண்டனைன்னா, கல்லா இன்னஹும் ரப்பிஹிம் யௌமஇதின் லமஹ்ஜூபூன், ரப்பை விட்டு அந்நாள் திரையிடப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ் தன் முகத்தை காட்ட மாட்டான். ரசூல்லா போவது முகத்தை திருப்பிக்குவாங்க, தன் முகத்தை காட்ட மாட்டாங்க. இது அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பாங்க. அல்லாஹ் ரசூலின் மறுமையை கண்டு கழிப்பதற்கு நசீபாக்குவாங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து என்னை சந்திப்பீர்கள், சந்திக்கும் வரை இதில் நிலைத்திருங்கள் என்று சொன்னதே உங்களுக்கு ஒரு ஆதாரமாக போய்விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களையும் சொர்க்கத்தில் சந்திப்பேன்னு சொல்லிட்டாங்க, ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, பலா, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், வலாக்கி இருந்தாலும் சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன், இன்னல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானுதலா கபில பி யமீனிஹி கப்லதன், தன் வலது கையால் ஒரு பிடியை எடுத்தான், உஹ்ராபில் எதில் உஹ்ரா, இன்னொரு கையால் ஒரு பிடி வண்ணை எடுத்தான், வகால சொன்னான், ஹாதிஹி லி ஹாதிஹி, இது சொர்க்கத்துக்கு, வஹாதிஹி லி ஹாதி, இந்த இடத்துக்கு இது இப்போ நரகத்துக்கு என்று சொல்லிவிட்டான். அப்போ மொத்த சிருஷ்டிகளில் ரெண்டாக பிரிச்சுட்டான். ஒரு கைப்பிடி அள்ளி சொர்க்கம்ட்டான், இன்னொரு கைப்பிடி அள்ளி நரகம்னு சொல்லிட்டான். யாரும் தப்பிக்கவே இல்லை. வலா உபாலி சொல்லிட்டு, வலா உபாலி, யார் எங்கே போனால் எனக்கு என்ன நஷ்டம், யாரும் எங்கே போட்டோம் எனக்கு என்ன, இவர் அங்கே போகிறதுனால அவர் இங்கே போய் எனக்கு ஒன்றும் எந்த நஷ்டமும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்போ சஹாபி சொல்லி அழுகுறாங்க, வலா அதிரி, நான் அறியவில்லையே, ஃபி ஐயில் கவுல தைனி ஆனா, இந்த இரண்டு பிடிகளில் எந்த பிடியில் நான் இருக்கிறேன் என்று அறியவில்லையே. அல்லாஹ் மட்டும் தான் அறிவான். எதை கொண்டு இன்பம் பெறுவது, எப்படி சந்தோஷமாக இருப்பது, புரிஞ்சுங்களா? எப்படின்னு தெரியலையே, இந்த பிடியா அந்த பிடியான்னு தெரியலையே. என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் தஆலா ஏற்கனவே பிடிச்சது தான் பையங்க, நம்மளை புதுசாக பிடிக்கல. ஏற்கனவே நம்மளை ஒரு பிடிச்சி எல்லாம் வச்சுட்டான். சொர்க்கவாசிகள் யார் நியமிச்சிட்டான், நரகவாசிகளை எழுதி வச்சுட்டான். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் நம்ம அனைவரும் சொர்க்கவாசிகள் ஆக்குவான். ஆமீன். அப்போ இது வந்து விதி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியது. இதில் இப்படி இருக்க நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்டதுக்கு சொல்கிறாங்க, இது ரெண்டில் எதில் நான் இருக்கிறேன் என்று எனக்கு தெரியாத நிலையில் எப்படி நான் சந்தோஷமாக இருப்பேன். மூத்தா போனால் இந்த பிடிக்கு போ அந்த பிடிக்கு போகணும்னு தெரியலையே அப்படின்னா, நாயகம் சொன்ன சந்தேகப்பட்டாங்களா? சந்தேகப்பட்டாங்களா? பெருமானார் சொன்னது அவங்க சந்தேகப்பட்டாங்களா? பை அப்படி இல்லை, பெருமானார் சொன்னது உண்மைதான். ஆனால் அல்லாஹ் தஆலா வரா உபாலி, எனக்கு எதையும் பொருட்படுத்த மாட்டேன்ட்டாங்க. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவை யாருமே வந்து ஆட்சேபனை செய்ய முடியாது. நீ ஏன் இப்படி செஞ்ச, நீ ஏன் இப்படி செய்யலைன்னு சொல்லி யாருமே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஆட்சேபனை செய்ய முடியாது. அது அவன் இஷ்டம். என்னவை அது அல்லாஹ்வுடைய இஷ்டம். ஏன்னா சொர்க்கத்தில் போடுவது அவன் மேல் ஃபரல் இல்லை, கட்டாய கடமை இல்லை. யாரையுமே சொர்க்கத்தில் போடுறது அல்லாஹ்வுடைய ஃபரல் இல்லை, அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல். ஃபரல் இல்லை, அது பேர் என்ன? ஃபஸ்ல். யாரும் சொர்க்கத்துக்கு ஹக்குதாரியை நானும் சொல்லி உரிமை கொண்டாட முடியாது.
அல்லாஹ் தஆலா அதோட கிருபை. எப்போ நாமளா அல்லாஹ் தஆலாவை எதுவும் புகழ்ந்திருந்தால் தொழுதிருந்தால் வணங்கியிருந்தால் கூலி கேட்கலாம். எல்லாத்தையும் நம்ம கொடுத்து வணங்க வச்சதும் கூட இருந்து வணங்க வச்சதும் அவன் தான். எப்படி போய் அவன்கிட்ட கூலி கேட்கறது? நல்லா இருக்குது. அதனால அதுவும் என்னோட பொருள் தான். வளைஞ்சவன் லா அதிரீஃபி ஐயில் கபலத்தைன் யானா, 2 பிடிகள் எதில் நான் இருக்கிறேன் என்று எனக்கே தெரியாது அப்படின்னு யார் சொல்கிறா? அந்த சஹாபி. தெரியல எனக்கு, அவள் எப்படி நான் சுகமாக இருக்குது. அதனால தான் கடைசி வரைக்கும் பயந்துக்கிட்டே இருக்கணும். மௌத்து வரைக்கும் பயப்படணும். அல்லாஹ் என்ன என் கதி என்ன வந்து தெரியல. அல்லாஹ் உன் கருணை பார்வை கூட அல்லா தாது குலூபனா வேலை இது அதைத்தனா. அன்பியாக்களையும் பயந்தாங்க. கபர் வாழ்க்கை அடுத்தது. அதுக்கடுத்து மாஸ்டர்லையும் பயந்து தான் இருப்பாங்க. எது வரைக்கும்? சொர்க்கம் போய் சேர்ற வரைக்கும். சொர்க்கத்துக்கு உள்ளே போய் சேர்ந்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இனி அல்லாஹ் ரஹமத்துக்கு உள்ளே வந்தால் மறுபடியும் ரஹமத்துட்டு வெளியே கொண்டு போக மாட்டான். ஒரு கால் சொர்க்கத்தில் ஒரு கால் வெளியே இருந்தாலும் பயப்படுது அல்லாஹ்ன்றான். லா தூமின் மக்கரல்லா, அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை விட்டு அச்சம் தீர்ந்திருக்காதீர்கள். ஹத்தா தரா கதமைக்க ஃபில் ஜன்னா, 2 காலும் சொர்க்கத்துக்கு உள்ளே போகிற வரைக்கும். 2 காலம் உள்ளே போயிடுச்சு, இன்ஷா அல்லாஹ் வெளியே கொண்டு வர. ஒரு கால் உள்ள இருக்கு, ஒரு கால் வெளியே இருக்கு. ஒரு கால் எல்லாம் வெளியே கொண்டு போயிட்டானா அது மேலே பிடி வச்சு பாருங்க. அவனை பிடி, அவனை கூட்டு வா இல்லை சொல்லிட்டான். அதில் எஸ்கே பாவலை இன்னும் எல்லாம் அப்படி சொல்லி பிடிச்சான். ஒரு கால் உள்ள வைக்க போனான், பிடிச்சி தூக்கிடும் அவனை. மறுக்கு அப்படியே தூக்கிட்டு வந்து நிப்பாட்டிடுவான். நீ என்ன இல்லை செஞ்ச, நீ எடை போடாச்சா? எடை போடலன்னு சென்னையை சுட்டு வந்துருக்கு பாரு அப்படின்னு காமிச்சானா. லா துமினு மக்கரல்லா, அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி அச்சம் தீர்ந்து இருக்காதீர்கள். அத்தா தரா கதமைக்க ஃபில் ஜன்னா, உங்களுடைய 2 பாதங்களும் சொர்க்கத்துக்கு உள்ளே இருந்துச்சு. இனிமேல் நல்லா கருணை காட்டிடணும், கருணை காமிச்சிட்டான் நம்ம மேலே. இனிமேல் சொர்க்கத்துக்குள்ளே கால் வச்ச பின்னாடி மீண்டும் வெளியே கொண்டு போகிறது இல்லை அப்படின்னு. மற்றபடி அல்லாஹ் தஆலாவுடைய சூழ்ச்சி அச்சம் தீர்ந்து இருக்கவே முடியாது. என்ன பை அல்லாஹ் பாதுகாக்கணும். சில பேருக்கு இடைத்தராசெல்லாம் முடிஞ்சிடும். சிராத்துல் முஸ்தகீம் பாடவே மாட்டிக்குவான், கொக்கி இழுத்து போட்டுரும். உறவுகளை வந்து சரியாக நடத்தலை அப்படின்ட்டு கொக்கியில் இழுத்து உள்ளே போட்டுருவான். அப்போ என்ன செய்ய முடியும்? அதனால் துனியாவில் அடியானுடைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் மேலே பரிபூர்ண தவக்குல் வைக்கணும், பரிபூர்ண நம்பிக்கை வைக்கணும் அல்லாஹ் மேலே. அதே நேரத்தில் லரஸ்தாரஹனா பயந்து பயந்து வாங்கணும். துனியாவில் அல்லாஹ் நம்மளை எப்படி செய்வோன்னு தெரியாது, நாளை என்ன நடக்கும்னு தெரியாது என்று பயந்தாங்க சஹாபா. இத்தனையும் அவங்க பெரும்பாலும் பஷாரம் சொல்லப்பட்டவர்கள். நமக்கு பெரும்பாலும் எந்த பஷாரம் சொல்லவே இல்லை. ஆனால் நாம் இன்றைக்கி என்னமோ சொர்க்கத்துக்குள்ளே நுழைஞ்சிட்ட மாதிரி, நமக்கெல்லாம் நரகமே கிடையாதுங்கிற மாதிரி ஜாலியாக உட்காந்துருக்கிறோம். கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல். என்னம்மா அத்தனை பெருமானாரால் நல்வாக்குறுதி சொல்லப்பட்டவர்கள் பயந்தாங்க. அபூபக்கர் பயப்படுறாங்க, உமர் நாயகம் பயப்படுறாங்க, உஸ்மான் கனி பயப்படுறாங்க, அலி நாயகம் பயப்படுறாங்க. எல்லாரும் அழுவறாங்க. இப்போ நாம் எவ்வளோ அல்லாஹ் மீது நம்முடைய பணிவை காட்டணும், எப்படி நான் பயந்துட்டு இருக்கோம். எல்லாம் அனைவரையும் பாதுகாப்பாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அஹத அல்லாஹுல் மீசாக மின் ظهر ஆதம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒப்பந்தத்தை எடுத்தான் ஆதம் நபியிடம் இருந்து, ஆதம் நபியுடைய முதுகில் இருந்தும். பி நஅமான் என்ற இடத்திலே. நஅமான்றது புரிஞ்சுங்களா? ஓஃபி தரீகி தாயிஃப், அரஃபாவுக்கு பக்கத்தில். தாயிஃப்லேருந்து அரஃபா போக வழியில் உள்ள ஒரு பகுதி வரும், பெரிய மைதானத்துக்கு பேர் நஅமான். ஏனி அரஃபா, அதாவது அரஃபாவுடைய இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி. அப்போ ஆதம் முதுகிலிருந்து அல்லாஹ் தஆலா சிருஷ்டிகளை வெளியாக்கினான். ஃபஅഖ்ரஜ மின் சுல்பிஹி, ஆதம் நபியுடைய முதுகந்தண்டிலிருந்து அல்லாஹ் வெளியாக்கினான். குல்ல துர்ரியத்தின், எல்லா சிருஷ்டிகளையும். தரஹா, அவன் அதை படைத்தானே அத்தகைய அனைத்து சிருஷ்டிகளில் இருந்தும். இப்போ நசரஹும் பைனியதி, எல்லோரையும் பரவி செல்ல செய்தான் அவர்களுக்கு முன்பு. படைச்சவன் எல்லாமே ஆதம சமூகம் நிற்கிறான். சிறிய எருவு மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் ஒரு சஃபரி எத்தனையோ கோடி பேர் நிற்கிறான். எல்லாம் வரிசையாக ஒன்று நிற்கிறான், சஃபன் சஃபாவாக. கர்ரி, சிறிய எறும்பை போல. சும்மா கல்லாமகும், பின்பு அல்லாஹ் அவர்களிடம் பேசினான். குபுலன், நேருக்கு நேராக. அல்லாஹ் சொன்னான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களது ரப்பு இல்லையா என்று கேட்டான். ஆலு பலா, ஆமா அல்ல, இதான் அல்ல என் ரப்பு.
ஷஹிதுனா நாங்கள் சாட்சி கூறினோம் அன் தகூலு யௌமல் கியாமத்தி நாம் சாட்சி செய்து அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நாம் அதற்கு சாட்சியாக ஏற்படுத்தினோம். அன் தகூலு யௌமல் கியாமத்தி ஏமாநில நீங்கள் சொல்லிவிடக்கூடாது இன்னா குன்னா நஹாதா காஃபில் இப்படி எல்லாம் ஒப்பந்தம் எடுத்தானே அதை விட்டும் நாங்கள் மறதியாளராக இருந்தோம் என்று நீங்கள் சொல்லிவிடக்கூடாது. அதுக்காகத்தான் நாங்கள் சாட்சியாளன் ஆக்கிட்டோம். அவு தகூல் அது இப்படி சொல்லக்கூடாது இன்னமா அஷரக்க ஆபாவுனா எங்களுடைய முன்னோர்கள் தான் இணை வைத்தார்கள் மின் கபல் இதற்கு முன்பு குன்னா துர்ரியத்தம் என்பதியும் அவர்களுக்கு பின் குழந்தைகளாக நாம் இருந்தோம். அதனால அவர்களை நாங்கள் அப்படியே பின்பற்றணும், எங்களுக்கு ஒன்றும் விவரம் இல்லை, நாங்கள் அவர்களை அப்படியே பின்பற்றினோம் என்று நீங்கள் சொல்லிவிடக்கூடாது. அவத்துலிக்னா பிமா ஃபஅல் முபத்திலூன் பொய்யர்கள் செய்த ஒன்றுக்காக எங்களை நீ தண்டிக்கிறாயா ரப்பே என்று மறுமையில் சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அல்லாஹ் சொல்லிட்டான். அத்தனை பேர்கிட்டையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனித்தனியாக கேட்டான். என்ன ஒத்துக்கிட்டீங்களா? என்ன ஒவ்வொருவரும் பதில் சொன்னார்கள் ஒத்துக்கிட்டீங்களா ரப்புன்னு சொல்லி. அப்போ அல்லாட்ட வாக்குறுதி கொடுத்தாச்சு, அல்லாஹ் ஒருத்தனை தான் ரப்பாக ஆக்கி வாழுவோம் என்று. அந்த வாக்குறுதிப்படி நடக்கிறீங்களான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கான துனியாவுக்கு எல்லாம் அனுப்புகிறான். இப்போ இந்த வாக்குறுதியை மறந்துட்டீங்க என்பதற்கான நினைவுறுத்துவதற்காக நபிமார்களே அனுப்பிச்சான். எல்லா நபிமார்களும் வந்து ரோஜா அலஸ்தூர அல்லாஹ் கேட்டதை நமக்கு ஞாபகப்படுத்தி சொன்னாங்க. அல்லாஹ் இப்படி கேட்டான், நீங்கள் இப்படி சொன்னீங்க, நீங்கள் அதை மறந்துட்டீங்க என்று அல்லாஹ் பெரும்பாலான நபிமார்கள் வந்து நமக்கு சொல்லி காமிச்சான். தெரிஞ்சுங்களா? அப்போ அதுவே நமக்கு போதும் ஆதாரம். மறுமை நாளில் யாரையும் அங்கே மறந்துட்டோன்னு சொல்ல முடியாது. சொல்கிறதுக்கு நான் சும்மா உடனே நான் ஆள் அமிச்சேனே ஞாபகம் இல்லை என்று நீங்கள் சொல்லவே முடியாது. 5 வயசில் ஞாபகம் இல்லாத ஒரு பருவம். உன் பேரில் அத்தாவை நிலம் வாங்கி வச்சார், அதை ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு போயிட்டார், என் பையன் பேர் நிலம் வச்சுருக்கிறேன், அதை பெருசாக சொல்லுங்க. நீ 20 வயசு ஆன பிறகு சொன்ன உங்கள் நிலம் வாங்கி வச்சுருக்கிறேன் பாருங்க, அது ஞாபகமே இல்லைன்னு விட்டுருவியா? எங்கே வச்சுருக்காரு? பேங்க்கில் காசு வச்சுருக்காரு. எங்கே வச்சுருக்காரு? கொண்டாங்க சீட்டு இல்லை. இப்போ சொல்கிறாரு, எப்போ 5 வயசில் உன் பேருக்கு கடன் ஒன்று வாங்கினாலும் அது கட்ட வேண்டியிருக்கு, அது 20 லட்சம். ஐயோ எனக்கு சின்ன வயசுங்க, விவரமா இல்லை எனக்கு. அது என்ன சின்ன வயசில் அப்போ என் பேரில் வாங்கிட்டு அது நானாக பொறுப்புதாரி. இப்போ கடன் என்று கட்டணும்னா நான் பொறுப்புதாரி கிடையாதுங்கிறான். இப்போ வந்து இல்லை உனக்கு அத்தா உன் பேரில் 20 லட்சம் காசு டெபாசிட் பண்ணியிருக்காரு சீட்டா என்று கொண்டாங்க அப்படின்னு கேட்குறான். இந்த மனுஷனுடைய புத்தி. அதனால தான் நினைவுபடுத்தக்கூடிய நண்பன் வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி நீ இப்படி தான் அல்லா உன்கிட்ட கேட்டான்னு அதுக்கு இப்படி தான் பதில் சொன்னேன் என்று அல்ல நபிமார்கள் மூலமாக நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். அதனால் இது காரணம் காமிச்சு மறு உலகில் எந்த விதமான தப்பிக்கவும் முடியாது. அதில் எப்படி கேட்டால் பாருங்க, கால அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் ரப்பு இல்லையாப்பா. மண் ரப்புக்கன்னு கேட்கல, கபரில் எப்படி கேள்வி? கபரில் கேள்வி எப்படி போய் மண் ரப்புக்க, அங்கே எப்படி கேள்வி? ஏன் அப்படி கேட்டான், அங்கே அப்படி கேட்டான்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? மண் ரப்புக்க கேள்வி கஷ்டமான கேள்வி அது. மண் ரப்புக்க. அலஸ்து பிறப்பிக்கும் ஈஸியான கேள்வி. அலஸ்து பிறப்பிக்கும் குழந்தைங்கள்ட்ட கேட்குற கேள்வி அது, விலங்கா பருவத்தில் உள்ளவர்கள். மண் ரப்புக்க நல்லா விலங்கியவங்கள்ட்ட கேட்குற கேள்வி. ரெண்டுக்கும் வித்தியாசம். இந்த மாவட்டத்தில் கலெக்டர் யாரு அப்படின்னு கேட்டோம். யாருக்கு கவுன்சிலர் யாரு தெரியுமா? இந்த இப்போ நீ இருக்கக்கூடிய நாகை ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் யாருக்கு சொல்லு? ஊராட்சி மன்ற தலைவரா? ஓப்பா, அவர் வந்து மந்திரி. அதுக்கு தெரியவனுக்கு எனக்கே தெரியாது. அவர் மந்திரி பையவர். அந்த ஊராட்சி மன்ற தலைவர் நமக்கு நாம் இருக்கிற நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் யாருன்னு தெரியல. நமக்கே தெரியல ஊராட்சி மன்ற தலைவர் யாருன்னா முழிக்கும். ஊராட்சி மன்ற தலைவரே வந்தார், வந்து நிற்கிறார். அவர் வந்து அவருக்கு பின்னாடி எல்லாம் ஆளுங்க நிற்கிறாங்க. அது மூராட்சி மன்ற ஆஃபீஸ் வேறு இருக்குது, அதில் அவர் உட்காந்துருக்கு, போட்டுக்கிட்டு இருக்குது, அடையாளங்கள்லாம் முன்னாடி தெரியுது. தலைவரும் போட்டிருக்கு. நான் தானே இந்த ஊராட்சி மன்ற தலைவர். ஆமாம் அது தலை ஈஸியாக இருக்கலாம், கரெக்டாக சொல்லிட்டேன் பாரு, தெரியுது. அப்போ ரப்பு ஜல்ல ஷானு தஆலா அவன் ரபூபியத்துடைய ஷானில் வெளியாகி அங்கே வேறு யாருமே பேச முடியாது. பார்க்கலாம், யாரும் பேச அவன்கிட்ட தான் பேசுகிறான். அவன் நான் தான் அவங்க ரப்பு, பேர் வேறு யார் இருக்கா? இல்லை அவன் மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவாங்க. சொல்லவே வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் நிற்கிறான், எல்லாம் எறும்பு மாதிரி நிற்கிறான். எல்லாம் அல்லாஹ் தான் அல்லா மாதிரி இருக்கிறான். அல்லா அரிசியில் இருக்கிறான். அல்லா ஜல்ல ஷானு தஆலா
அவன் ஒருத்தன் தான் அல்லாமல் இருக்கான், நம்மள்ட்ட முன்னோக்கி பேசுகிறான். நான் தானப்பா அவன் ரப்பு இல்லை, இந்த எறும்பு ரப்பாக இருக்க வாய்ப்பு கிடையாது, எல்லாமே எறும்பு மாதிரி நிற்கிது. அப்போ என்ன சொல்லுவான், அல்லா நீ தான் அல்லா எங்கள் ரப்பு தெரியுது, ஈஸியாக சொல்லிடலாமே. என்ன மாதிரி கேள்வி பாருங்க, கபரில் எப்படி கேட்டால் எல்லாம் போய் சொல்லுவோம். சாய்ஸ் 4 பேரை காட்டி சாய்ஸ் கேட்ட மொத்தமாக. இப்போ வந்து ஊராட்சி மன்ற தலைவர் யார், இது கஷ்டமான கேள்வி. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் யாருன்னு கேள்வி கேட்டு கீழே 4 ஆப்ஷன் போட்டிருக்காங்க. அப்துல் காதர், அப்துல் சத்தார், அப்துல் ரஹீம், அப்துல் ஜப்பார். இதில் யார்? அப்துல் ஜப்பார் தான் வந்து ஓட்டு கேட்டார், அப்துல் ஜப்பார் தான். 4 பேரை சாய்ஸ் காட்டி 4 பேரை சாய்ஸ் காட்டி கேட்குறாங்களே, அது கொஞ்சம் ஈஸி இல்லை. பொதுவாக யாருன்னே தெரியல அப்படிங்கும்போது 4 பேரை சாய்ஸ் காட்டி இதில் யாருன்னு கேட்கும்போது நம்ம டக்குன்னு பார்த்து நினைப்பு வந்துடும். ஒரு இதாக தான் இருக்கும், இதாக இருக்கும் அப்படின்னு நம்ம போட்டோம். கரண்ட் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஐன்ஸ்டீன், நியூட்டன், எடிசன், பெல் அப்படின்னு போட்டிருக்காங்க. எடிசன் தான் தெரியுதா, பார்த்தா தெரியுது. சும்மா கேட்டால் மறந்து போயிடுது. இது கொஞ்சம் ஈஸி. மண் ரப்புக்குன்னு கேட்குறத விட இது ஈஸி. 4 பேரை சார்ஜ் கேட்டது. இப்போ கேள்வியும் அவங்களே சொல்லி விடையும் அவங்களே சொல்லி இதுதானே அப்படின்னு கேட்டால் தலையாட்டே எவ்வளோ நேரம் ஆகும். திருக்குறளை எழுதியது வந்து திருவள்ளுவர் தானே, ஆமாம் ஆமாம். என்ன இந்த மாதிரி எல்லா கேள்வியும் கேட்டால் பரிச்சையில் எல்லாம் 100க்கு 100 கேள்வி சொல்லி கரெக்டாக பதிலையும் கேட்டால் சொல்லிடுறது. பப்ளிக் எக்ஸாமில் எல்லா கேள்வியும் கேட்டு கேட்டு சார்பியல் தத்துவம் கண்டுபிடிச்சது ஐன்ஸ்டீன் தானே, ஆமாம். அந்த அப்புறம் ஃபோன் கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல் தானே, ஆமாம். விமானம் கண்டுபிடிச்சது ரைட் சகோதரர்கள் தானே, ஆமாம். இப்படியே எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி பதில் தான். தமிழ்நாடே ஃபாஸ்ட், எல்லாமே 12th 10th ஃபாஸ்ட். இப்படி கேள்வி கேட்டேன். அவ்வளோ ஈஸியஸ்ட்டு, ரொம்ப ஈஸியான கேள்வி இல்லை அது. அப்போ அல்லாஹ் தஆலா அங்கே எப்படி கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்கள் ரப்பு தானே, நான் உங்கள் ரப்பு தானேப்பா, ஆமாம் தானே, ஆமாம் தானே, ஆமாம். குழந்தை கூட பதில் சொல்லுவேன். கேட்குற கேள்வி முறை பாரு, நான் உங்கள் ரப்பு தானே, ஆமாம் தானே, ஆமாம். சின்ன குழந்தைய பதில் சொல்லு. இங்கே யார் உங்கள் ரப்பு யார் சொல்லு. எங்க கேள்வி பயங்கர கஷ்டமான கேள்வி. ஏன் அங்க அல்ல அப்படி கேட்டான், இங்கே கபரே அலஸ்து பிரப்பிக்குன்னு கேட்க வேண்டியதானே. படைக்கிறதுக்கு முன்னாடி அலஸ்து பிரப்பிக்குன்னு கேட்டான், இங்கே அலஸ்து பிரப்பிக்குன்னு கேட்கலையே. கபர்ல ஏன் அப்படி கேட்டான், காரணம் என்னன்னு கேட்டா, அங்க அல்லாஹ் தஆலா ரப்ப தஜல்லியானா அல்லாஹ்வோட ருபூபியத்தை நாம அங்க அனுபவிச்சு பார்க்கவே இல்லை. இப்பதான் படைச்சான் டக்குன்னு, அல்லாஹ்ட்ட வாங்கி சாப்பிட்டதே இல்லை. திடீர்னு ஒருத்தர் வந்து உனக்கு நான் தானே பிஸ்கட் கொடுத்தேன், நான் தானே கொடுத்தேன், ஆமாம்மா நீ தான் கொடுத்த, வாங்கவே இல்லை பிஸ்கட் இருக்கு, சாப்பிடவே இல்லை. என்ன பை, ஆனால் அவன் வந்து அவன் கேட்குற முறையை பார்த்தா சரி சரி ஆமாம் நீ தான், சரி அப்படியா நீ தான், சரி சரி நீ தான் பை நீ தான் கொடுத்த அப்படின்னு சொல்லி வரது. ஏதோ ஒப்பேத்தி இல்லை, பிஸ்கட் கொடுக்குறான். என் பேர் வந்து அப்துல் ரஹ்மான், நம்ம வச்சுக்கப்பா இந்த பிஸ்கட் டெய்லி எப்போ பசிக்குது அந்த ரொட்டி இல்லை, இந்த சமோசா ரொட்டி இந்த பிஸ்கெட்டு இந்த பிஸ்கெட். ஒரு வாரம் கழிச்சு எப்போ அவன் பிஸ்கெட் கொடுத்தது யார், அப்துல் ரஹ்மான். ஏன் பிஸ்கெட்டை வாங்கிட்டேன் 100 வாட்டி வாங்கிட்டான் அவன்கிட்ட. ஒவ்வொரு கொடுக்கும்போது அப்துல் ரஹ்மான் ஆகி நான் தான் பிஸ்கெட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அவரை கொண்டு அனுபவிச்சுட்டோம் நம்ம. இப்போ உனக்கு பிஸ்கெட் கொடுத்தது யாரு, அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முதல் கேள் ஒரு பிஸ்கெட் கூட அவர்கிட்ட வாங்கலை 5 ரூபாய். இப்போ நாம சொல்ல முடியாது, யாராவது பக்கத்து தலையாட்டுறதை பார்த்து இவ்வளோ கொடுத்துருக்கு ஆமாம் ஆமாம் அப்படின்னு தலையாட்ட வேண்டியதுதான். அதனால அலஸ்து பிரபிக்கு நல்லா கேட்கும் போது யாருமே தலையாட்டல. நான் அவங்க ரப்பு தானே, தலை இப்படி ஆட்டணும் இப்படி ஆட்டு எதுவுமே தெரியலையே, இப்படி ஆட்டணும்னு தெரியலையே, தலை மாற்றி ஆட்டணும்னா முன்ன பின்ன தெரியாதவங்க அல்லா. அப்போ நமக்கு அல்லா அறிமுகமே இல்லை பாய், டக்குன்னு படித்தான் எறும்பு மாதிரி படித்தான் நிற்கிறோம் எல்லாம், அவங்க ரப்பு தானேன்னு கேட்குறான். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருத்தர் பார்க்குறான் மெதுவா, யாரை பார்க்குறாரு, அவர் எப்படி தலை இப்படி ஆட்டுறாரு, நம்ம அப்படி ஆட்டுவோம். நம்மலாம் எல்லாமே வந்து செம்மறி ஆட்டு தானே, இப்படி பார்ப்பானுங்க தான் இப்படி ஆட்டா சரி சரி இப்படி ஆட்டணுமா இப்படி ஆட்டணுமா இப்படின்னு தெரியல. என்ன போய் பார்க்குறாங்க எல்லாம். அப்போ நான் இப்போ தான் படித்தான். நம்மளை நமக்கு முன்பின் தெரிஞ்சவங்க யாரும் ஆட்டுறாங்களான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலேஜுக்கு வந்து புள்ள போடுறான், பேரில் போய் நிற்கிறானுங்க. எப்படி நிற்கிறது, முன்னாடி ஏற்கனவே போன வருஷம் படித்தான் இருக்கான், அவன் எப்படி நிற்கிறான்.
கையை பிடிக்கிறேன். அவனை பார்த்து புதுசாக வந்தவன் பழகிக்கிற மாதிரி எல்லாம் புதுசாக வந்தவனும் நிற்கிறாங்க. யாரை பார்க்கலான்னு பார்த்தா ஏற்கனவே பழசாக படைக்கப்பட்டது யாருன்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் மட்டும்தான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க தான் எப்படி மனிதனை படைக்கிறதுக்கு நமக்கு முன்னாடியே படைச்சிட்டாங்க. பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே முதல் படைப்பு அவங்க தானே. அவங்க நிற்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களும் அலஸ்து பி ரப்பிக்கும் கேட்டோன்னா பெருமான பலா, ஏன் இல்லை ரப்பே, நான் தானே ரப்பு, நான் ரப்ப அல்லவா அப்படின்னு கேட்டாங்க. பலா ஏன் இல்லை, நீதான் அல்ல ரப்பு அப்படின்னாங்க. அப்படின்னு சொன்னோமா, பலா 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 எல்லாரும் பார்த்து நாம ஆமாம் 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 எல்லாம் தலையாட்ட ஆரம்பிச்சிட்டான். புரிஞ்சுங்களா? அங்கே தலையை வேற மாதிரி ஆகிட்டு பிரச்சனையாக போயிருக்கும். ஆமான்னு சொல்ல முடியாது, அங்கே போய் பலான்னு தான் சொல்லணும், நகம் சொல்ல முடியாது. நான் ரப்பு இல்லையா, ஆமாம் அப்படின்னா இல்லைன்னு. நான் உஸ்தாத் இல்லையா, ஆமாம் என்ன. இப்போ ஆமாண்டாலும் தப்பு, இல்லைன்னாலும் தப்பு, நடுக்க மாட்டிக்கிட்டேன் பாருங்க. என்ன பை சொல்லு பை, என்ன நான் உஸ்தாதா நான் உனக்கு உஸ்தாது இல்லையா என்ன சொல்லுவேன்? சொல்லு பை, நான் உஸ்தாது இல்லையா, நாம் லா ரெண்டு ஒன்று சொல்லு, ஆமான்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. சொல்லுங்க பை, நான் உஸ்தாதா இல்லையா, ஆமாம் நான் உஸ்தாதா இல்லையா, உஸ்தாது இல்லையா, ஆமாம் என்னதான் இல்லை இல்லை அப்படின்னாலும் இல்லைன்னா அங்கே ஆமாவுக்கும் இல்லைக்கும் ஒரே அர்த்தம் தான். அங்கே நாம் என்று சொன்னாலும் மாட்டிக்குவான், லான்னு சொன்னாலும் மாட்டிக்குவான். இல்லை அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. அதில் அலஸ்து பி ரப்பிக்கும், நான் ரப்பு இல்லையா, நான் தானே உன் ரப்பு அப்படின்னு கேட்டேன்னு ஆமான்னு சொல்லியிருக்கலாம். நான் ரப்பு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் இல்லை, ஆமாம் இல்லை, ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை. சில பேர் ரெண்டுக்கும் அந்த மாதிரி பதில் ஆட்டுவாங்க. சாப்பிட்டியா, இதே இல்லைங்கிறியா, ஆமாங்கிறியா, அந்த மாதிரி தான் பதில் சொல்லி ஆகணும். அதனால் முழிக்கிறான், என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, முழிக்கிறாங்க. நைஸாக பார்க்குறான், பார்க்கல அவனும் நிற்கிறான் பூமன் மாதிரி. பார்த்தா யாரும் அவனை பார்க்குறான், யாருக்கும் பதில் தெரியல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிற்கிறாங்க. அவங்க பலா நீதான் அல்லா ரப்பு, நீ இல்லை வேறு யார் அல்லா, பலா என்றால் ஏன் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ நாம் பதில் கிடையாது, லா பதில் கிடையாது, பலா தான் பதில். அதுவும் நமக்கு தெரியாது. தெரிஞ்சுங்களா? ரசூலுல்லாஹ் பலான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ரூஹு பலான்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பலா 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 லஸ்து பி ரப்பிக்கும் ஆலு பலா, ஆமா ரப்பே நீதான், நீ இல்லை வேறு யார் ரப்பு, ஏன் இல்லை அப்படின்னு அர்த்தம். எல்லாம் பதில் சொல்லிட்டாங்க. முடிஞ்சு மறுபடியும் போங்கன்ட்டான். ருபூபியத்தை அங்கே வாங்கி சாப்பிடல அல்லாட்ட. அப்புறம் அல்லாஹ் துனியாவில் கொண்டு வந்திருந்து அனுபவி. பால் கொடுத்தான், அம்மா மூலமாக ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தான். வாழ்நாளெல்லாம் அல்லாஹ் கொடுத்த மூச்சு, அல்லாஹ் கொடுத்த தண்ணி, அல்லாஹ் கொடுத்த ட்ரெஸ்ஸு, அல்லாஹ் கொடுத்த சாப்பாடு எல்லாம் அனுபவிக்கிறான். இப்போ ஒவ்வொருத்தரும் பிஸ்மில்லா சொல்லி எல்லாம் வாங்கி எல்லாம் ஃபுல்லாக அனுபவிச்சு முடிச்சு மூத்தாபை கபரில் வச்ச உடனே அல்லாஹ் ஜல்ல கேள்வி கேட்குறான். இப்போ மண் ரப்புக்க, உன் ரப்பு யாரு? எப்படி கேள்வி வருது? மண் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்கலாம். இப்போ அல்லது அவன் ரப்பு இல்லையான்னு கேட்கலாம். நீ இப்போ அனுபவிச்சுட்டான், அல்லாஹ் கொடுத்து வாங்கிட்டான். இப்போ அல்லான்னு உணர்ந்து பதில் சொல்லணும். இப்போ கடினமான கேள்வி. அல்லா மண் ரப்புக்க, உன் ரப்பு யார்? உன் ரப்பு யாருன்னு ரப்பி அல்லான்னு சொல்ல வேண்டியது. என் ரப்பு இங்கே மரணம் பண்ணிக்கலாமே, ஈஸியான பேர் தான். கேள்வி 3 கேள்வி தான். மண் ரப்புக்க, உன் ரப்பு யாரு? என் ரப்பு அல்லாஹ். ஒமன் நபிக்கோ, நபி யாரு? என் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒமா தீனுக்கும், தீன் என்ன? இஸ்லாம். 3 கேள்வி 3 பதில். கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு, ஆன்சரும் அவுட் ஆயிடுச்சு. எல்லாம் எழுதி கேள்வி கொடுத்தாச்சு. இனிமேல் கபரில் போய் ஜாலியாக போகலாம். பை எந்த பிரச்சனையும் கிடையாது. பை நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம், பை தமிழ் எக்ஸாம், இங்கிலீஷ் எக்ஸாம், கணக்கு. அந்த கணக்குடைய இப்போ என்னென்ன கேள்வி கேட்பாங்கிறதையும் கொடுத்தாச்சு. கொஷின் லீக் ஆயிடுச்சு. கொஷினுக்கு ஆன்சரையும் முதல் நாளே சார் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. எல்லாம் பார்த்துட்டான். இப்போ கஷ்டமா? அடுத்த பரீட்சைக்கு டெய்லி பயப்படுவான். அடுத்த பரீட்சைக்கு ஈஸியாக போவான். அதெல்லாம் சரிங்களா? இப்போ மண் ரப்புக்கு என்பது தான் நல்லா கேட்குற கேள்வி என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஸ்டின் லீக் ஆக்கிட்டாங்க. அவங்க கபலில் கேட்குற கேள்வி, எக்ஸாமினேஷன் கேள்வி. மலக்கள் வருவாங்களா? மலக்கானி அசுரக்கானி
அஸ்வதானி கருமை நிறமுடைய நீல நிற கண்களையுடைய 2 மலக்குகள் வருவாங்க. கைதானியான்னு உட்கார வைப்பாங்க. அப்படி கேள்வி கேட்பாங்க. மன் ரப்புக்குன்னு கேட்பாங்க, அம்மா நபியுக்குன்னு கேட்பாங்க, அம்மா தீனுக்கு அம்மா தக்குலு ஃபி ஹாதர் ரஜுல், ஏதோ முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்களே அவங்க விஷயத்தை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்பார்கள். புரிஞ்சுங்களா? பெருமானோட திருமுகத்தை காட்டப்படும், அதை பார்த்து கேட்கப்படும், இதோ இந்த பெருமானம் வந்திருக்கிறாங்களே இவங்க விஷயம் என்ன சொல்றீங்க நீங்க என்று கேட்கப்படும். முஸ்லிம்களாக இருந்தால் இவங்க தான் எங்கள் ரசூலுல்லாஹ், எங்கள் நபி, எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுவார்கள் காஃபிர்கள் ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியவில்லையே தெரியவில்லையே என்று சொல்லுவார்கள். எல்லாமே சொல்லிட்டாங்க சொல்லுறாங்க. அப்போ கேள்வியும் அவுட்டு, ஆன்சரும் அவுட்டு, கொஸ்டின் தான் பேப்பரும் அவுட்டு, ஆன்சர் பேப்பரும் அவுட்டு. அப்போ ஈஸியாக சொல்லிடலாம்லப்பா, பதில் சொல்லிடலாம்ல எல்லாரும், கஷ்டமா? சரி, ஒரு காஃபிர் கேட்டுட்டாங்க இதை, இதுதான் கொஸ்டின் ஆன்சரா, முடியா கபரில் வரட்டும் சொல்லி முடிச்சா இது மனம் பண்ணிட்டான். மன் ரப்புக்க ரப்பி அல்லா, உமா தீனுக்க தீனி அல் இஸ்லாம், உமா நபிக்க நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனோரம் பண்ணிட்டேன். வாயா நீ மட்டும் பதில் சொல்லுவியா, நானும் மனம் பண்ணிட்டேன் தெரியுமில, அப்படி தப்பிச்சுக்கிறேன் வா அப்படி சொல்லுவான். நான் சொன்ன நடக்குமாங்க? அப்புறம் எப்படி? மன் ரப்புக்க நாங்கள் கேள்வி கேட்குறோம், மலர்கள் கேள்வி கேட்குறாங்க. மன் ரப்பு அலஸ்து பிரபிக்குன்னு கேட்டது யாரு? அலஸ்து பிரபிக்கும் நேரடியாக அல்லாஹ் வந்து கேட்டான். மலக்குகளை விட்டு கேட்க சொல்லல. ஏன் இங்கே மலக்குகள் வந்துட்டான், அங்கே அல்லாஹ் மலக்குகளை விட்டு கேட்கல பை. ஏன்னா அப்போ தான் பிறந்திருக்கோம், நம்ம வந்திருக்கிறோம். அல்லாஹ் யாரு மலக்குகள் யாருன்னு தெரியாது நமக்கு. மலக்குகள் வந்து அலஸ்து பிரபிக்கும் கேட்டாலும் பயந்து போய் ஆமான்னு சொல்லிப்போம். தெரியாது நமக்கு எதுவுமே, ஒன்று முட்டாள் பேர், நம்ம எதுவுமே தெரியாதவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அடியாருமே கருணையே உருவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நேரடியாக அவனே வந்துட்டான். அலஸ்து பிரபிக்கு நான் தானே ரப்பு அப்படி, நான் தானே ரப்பு அப்படி. இப்போ அதை கொண்டு போயிட்டான். இப்போ அதுக்கு பின் துனியாவில் அவனே ரப்பாக வெளியாகி லட்சோப லட்ச சூரத்துகளில் நமக்கு ரிஸ்க் அளிக்கிறான், கோடானு கோடி சூரத்துகளில். இப்போ யாரை ரப்பாக்கி வாழ்கிறோங்கிறது தான் டெஸ்ட்டே. இப்போ அங்கே அல்லாஹ் நான் தான் ரப்புன்னு நம்ம காதில் வந்துட ஓதிட்டான். இங்கே அதே ரப்பு பல 100 சூரத்துகளில் நமக்கு ரிஸ்க் கொடுக்குறான். அம்மா சூரத்தில், வாப்பா சூரத்தில், எல்லாம் கவனி. இப்போ அந்த தாரக மந்திரத்தை வைத்து நீ விளங்கணும், இங்கே அல்லாஹ் தான் ரப்பு, இங்கே அல்லாஹ் தான் ரப்பு, இங்கே அல்லாஹ் தான் ரப்பு, இங்கே அல்லாஹ் தான் ரப்பு விளங்கணும் நீ. இப்போ கபரில் வேற ஆளை விட்டு கேட்க சொல்கிறான், யார் ரப்பாக்கி வாழ்ந்த நீ சொல்லுவாங்க. நல்லா விளங்கணும். உதாரணமாக நான் சொல்கிறேன், இப்போ நல்லா விளங்கிங்க. இந்த மதரசால நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு எது தேவைன்னாலும் நான் தான் கொடுப்பேன், வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க, நான் தான் கொடுப்பேன். நல்லா விளங்கிட்டீங்களா? சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா சரி. நான் சொல்லிட்டு என் முகத்தை காமிச்சேன் உங்கள்கிட்ட, முகத்தை நல்லா பார்த்துட்டிங்களா, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். மதரசா விட்டு வெளியே போயிட்டேன், வெளிநாடு சம்பாதிக்க போயாச்சு. நல்லா விளங்கணும், நான் தான் கொடுப்பேன், வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் காசு கொடுத்துட்றேன், 1 லட்ச ரூபா ஒரு போஸ்ட்மேனுக்கு கொடுத்துட்டு மாதம் செலவு கொடுத்துருங்க, எல்லாருக்கும் ஆளுக்கு 50 ரூபா கொடுத்துட்டு போஸ்ட்மேனுக்கு கொண்டு கொடுத்தாரு. அப்புறம் வேற ஒரு ஆள்கிட்ட உண்டியல் காசுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்திய அரசாங்கம் தடை செஞ்சுருக்கு, அது மூலமாக ஒரு ஆள் கொடுத்துட்றேன். நிறைய பேர் வருவாங்க, ஏன் போஸ்ட்மேன் ஒரு ஆள் தான் வரும், அதுதான் சொல்கிறேன். போஸ்ட்மேன் ஒரு ஆள் தான் வருவாங்க, உண்டியெல்லாம் யார் வேணா வருவாங்க. ஒரு உண்டியில் வந்தோம், அப்துல் காதர் வந்தார், நாங்கள் 1 லட்சம் கொடுத்தாரு, வாங்கிட்டீங்க. அப்புறம் அப்துல் சத்தார் வந்தார், அவர் 1 லட்சம் கொடுத்தாரு, 1 மாதம், அதையும் வாங்கிட்டீங்க. அப்துல் ரஹ்மான் வந்தார், அவர் 1 லட்சம் கொடுத்தாரு, வாங்கிட்டீங்க. அப்துல் ரஹீம் வந்தார், அவர் 1 லட்சம் கொடுத்தாரு, அதையும் வாங்கிட்டீங்க. இப்படியே 12 மாதத்துக்கு 12 பேர் ஆளுக்கு 1 லட்சம் காசு கொடுத்தாங்க, வாங்கி மாதம் நல்லா செலவு பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு ஆளை அமுச்சு விட்றேன், எப்பா அவங்கள்ட்ட ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நான் தான் உங்களுக்கு சாப்பாடு போடுறது, நான் சம்பாரிச்சு காசு அனுப்புகிறேன், என் சொந்த காசு அனுப்பிச்சி வைக்கிறேன், உஷாராயிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அவங்க என் நெசா ஞாபகம் வச்சுருக்கிறாங்களா இல்லை என்ன மறந்துட்டாங்களான்னு நீ பார்க்கணும்னு சொல்லி அசலம் போல நண்பர் அவர்கிட்ட சரி நீங்கள் போய் கேளுங்க மசால, நீங்கள் நான் கேட்குறேன், நீயே கேட்குற மாதிரி கேட்கு, நீ கேட்குற மாதிரி கேட்கு, உங்களுக்கு யாருப்பா காசு அனுப்புகிறா, யார் உங்களுக்கு சோறுலாம் போடுறா மசாலா அப்படின்னு கேளு அப்படின்னு. நேராக வந்தார் ஹசன், மசாலாம் சோறு திங்கல, யார் சோறு போடுறா? ஜுபேர் ஹசரத் சுபிலா சர்க்கார் சுபிலா வந்து சொன்னாங்களே, அவங்க தான் சோறு போட்டுருக்குறாங்க. வேற ஆள் வர மாதிரி தெரியுது, அவங்க அனுப்புகிற ஆளுங்க இவங்களாம், அவங்க என்ன இவங்களாம் ஒன்றும் கிடையாது. அப்துல் ரஹ்மான் அவங்களாம் ஒன்றும் கிடையாது, அவங்க தான் அனுப்புகிறாங்க. எங்கள் ராசிக்கு எங்கள் சோறு போடுறது அவங்க தான்.
அப்படியா மாஷா அல்லா, சரி சரி நீ போப்பா. ஜாஃபர் நீ வா, நீ மாதம் 1 வருஷமா சோறு திங்கிறியா, உனக்கு சோறு யார் போடுறா? 1 மாதம் அப்துல் ரஹ்மான் போட்டார். அப்புறம் 1 மாதம் வந்து அப்துல் ரஹீம் வந்து பாட்டு போட்டார். அப்புறம் வந்து 1 மாதம் வந்து கோயின்சாமி வந்து போஸ்ட்மேன் வந்து அவர் 1 லட்சம் கொடுத்தாரு. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இங்கே அப்புறம் குப்புசாமி வந்தார். அப்படியா சரி சரி அதையும் எழுதி வச்சுக்கிட்டாரு. இப்படி சொன்னாங்க. இத்தனைக்கும் முந்தைய சொல்லியிருக்கிறேன் அவங்கள்ட்ட. எனக்கு தெரியல நீ தான் வந்து அல்லான்னு தெரியலன்னு சொல்லுவானுங்க. கியாமத்து நாளில் வந்து பிற்காலத்தில் நீ தான் வந்து அல்லா யாரும் தெரியல அல்லான்னு சொல்லுவாங்கன்னா முந்தைய சொல்லிட்டேன் நான். ஃபர்ஸ்ட் தடவையே நேரில் அவன் மசாக்கு போய் அத்தனை பேரையும் உட்கார வச்சு ஒரு ஆள் நல்ல ஒருத்தரும் மிஸ் இல்லாமல் எல்லாத்தையும் இப்படி உட்கார வச்சு நான் தான் அவங்க சோறு போடுவேன், இனிமேல் போடுவேன், காசு அனுப்புவேன், வேற வேற சூரத்தில் மாறி மாறி வருவேன், உஷாரா இருந்துக்கோன்னு நான் தான் சொன்னேன் அவங்கள்ட்ட. கியாமத்து நாளில் வந்து நின்றுக்கிட்டு அப்படியா இல்ல நீ தான் வந்து தெரியலாமல் சொல்லிட்டாங்களா என்று பின்னாடி நீ சொல்லக்கூடாதுக்காக வேண்டிய அந்த தப்பூலு யௌமுல் கியாமத்தி இன்னா குன்னா ஹாதா காஃபிலீன் யாரெல்லாம் மறந்துட்டோம் ரப்பே என்று யௌமுல் கியாமத்தி நீ சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் முன்னாடியே வந்துட்டேன். வந்து நான் தான் உங்களுக்கு சோறு போடுறேன்னு முன்னாடி சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தேவையோ வாழ்க்கையில் பிறந்து இருந்து சாவர வரைக்கும் என்ன தேவையோ அதை கொடுக்குற ஒரே ரப்பு நான் ஒருத்தன் தாங்கிற சொல்லிட்டேன் அவங்களுக்கு முன்னாடி. நடுவில் மறந்துடுவீங்க, வேற விளையாட்டில் மறந்துடுவீங்க இருக்கேன்ட்டு ஆளை வேற அனுப்பிச்சு வச்சேன். எப்பா இந்த மாதம் அப்துல் ரஹ்மான் கொடுத்தாரு, அப்துல் ரஹ்மான் கொடுக்கல விளைஞ்சிங்களா, ஜுபேர் மௌலானா தான் அனுப்பிச்சு வச்சாங்க. காசு சிங்கப்பூரில் போய் சம்பாரித்து கஷ்டப்பட்டு அவங்க உண்டியில் அனுப்பிச்சு வச்சாங்க. அது உங்களுக்கு வருது. நீங்கள் வந்து இவங்க அப்துல் ரஹ்மான் கொடுத்தாருன்னு நினச்சிக்காத. ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு போகிற நடுவில் வந்து அவரையும் நீ கவனிக்கிறது இல்லை, அவரை பற்றி கவனிக்கல. ஆட்டம் விளையாட்டு கூத்து இதையும் மறந்துட்டேன். நபிமாரில் வந்து சொன்னாங்க இல்லாதான் ரப்புன்னு சொன்னா நல்லா வாக்குறுதி எடுத்துருக்கிறான்னு சொன்னாங்க. அதையும் ஞாபகம் இல்லை, மறந்துட்டீங்க நீங்கள். இப்போ கியாமத்து நான் அல்லா தஆலா எல்லாத்தையும் எப்படி என்னை எத்தனை பேர் எஸ்ஸான ஞாபகம் வச்சிருக்கிறான், எத்தனை பேர் மறந்துட்டான்னு பார்க்கறதுக்காண்டி என் நண்பர் அஸ்லம் மட்டும் கேட்க சொன்னா 4 பேர் சொல்கிறான் அல்லாஹ் தான் கொடுத்தான். சில பேர் சொல்கிறாங்க யார் போவான் ரப்பு உனக்கு சோறு கொடுத்தது யாரு எனக்கு தெரியலைங்க, யாரோ கொண்டு நிறைய பேர் கொடுத்தாங்க, யாருன்னு தெரியல, லாதிரி எனக்கு தெரியல. சில பேர் சொல்கிறான் 1 மாதம் அப்துல் ரஹ்மான், 2ஆம் மாதம் குப்புசாமி, 4ஆம் மாதம் கோயின்சாமி, 5ஆம் மாதம் டேனியன் ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு மோகன்ராஜ் ஒருத்தர் வந்தார். இத்தனை பேரும் சேர்ந்தாங்க சார் எனக்கு சோறு போட்டாங்க மாசாவுக்கு. சரி சரி வந்து அஸ்லம் என்று சொல்கிறார். இப்படியா வா இத்தனையும் சொல்லியும் உனக்கு தெரியல. வாக்குறுதி எடுத்து நடுக்க ஆள்லாம் அமிச்சு வளைஞ்சுப்பா. இப்போ கடைசியாக கேட்குற கேள்வி எப்படி கேட்பேன்? ஃபஸ்ட்டு கேள்வி அல்லாஹ் முத்தஜல்லி ஆகிட்டான், நம்ம மேலே கருணையானாங்க. அல்லாஹ் நான் தான் அவங்க சோறு போடுவேன், நீ பிறந்து வளர்ப்ப வாழ்நிலை இத்தனை வருஷம் வாழுவேன், நான் தான் உனக்கு வாழ்நாள் எல்லா சோறும் நான் தான் போடுவேன். அல்லாஹ் முத்தஜல்லியாகி பேசலாம். யாரு? அல்லாஹ் அலஸ்து பி ரப்பிக்கும்னு சொன்னான். அதுக்கு பின்னாடி துனியாவில் அவனை படைச்சான். எல்லா சூரத்துலையும் அவன் தான் சோறு போட்டான்ல நமக்கு. ஆப்பாவிலிருந்து, அம்மாவிலிருந்து, கடையிலிருந்து, சோத்துலேருந்து, ராசிக்கா ஒருத்தன் தான் இருந்தான். அவன் ராசிக்காக இருப்பதற்கு பல சூரத்துகளில் வந்து ரிஸ்க் கொடுத்தான்ல நமக்கு. ஒரு சட்டை கொடுத்தாரு, ஒரு தொப்பி கொடுத்தாரு, ஒரு தலப்பா கொடுத்தாரு, ஒருத்தர் ஃபேண்ட் கொடுத்தாரு, ஒரு சோறு கொடுத்தாரு, ஒருத்தர் அரிசி கொடுத்தாரு. விவசாயி சூரத்தில் இருந்து அரிசி கொடுத்தவன் யாரும் இல்லை. தண்ணிக்காரன் சூரத்தில் தண்ணி கொடுத்தவன் யாரும் இல்லை. மழையிலிருந்து மழை இறக்கி வச்சது யாரும் இல்லை. இப்படியாக 1000 சூரத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்துட்டு இத்தனைன்னு அல்லாஹ் பார்க்கறியா வேற யாரையும் பார்க்கறியா? போஸ்ட்மேனை பார்த்து ஏமாந்து போறியான்னு பார்த்துட்டு கபரில் வச்சுன்னு ஆள் அமைச்சிட்டாங்க. அங்கே அல்லாஹ் நேரடியாக வரல. நீ எப்படி இருக்கு? அறிவாளி விளங்கிட்டான். யாரெல்லாம் நீ தான் முந்தைய சொல்லிட்டு நான் தான் ரப்புண்டு. இத்தனை 1000 சூரத்துல வந்தாலும் நீ ஒருத்தன் தான் அல்லாஹ் என் ரப்பு, அல்லாஹ் ரப்பி, அல்லாஹ் தான் என் ரப்புன்னு விளங்கிட்டான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னா நல்லா சந்தோஷம் தான். அல்ஹம்துலில்லாஹ். இங்க வந்து அத்தனை சூரத்துல அல்லாஹ் தான் ரப்புன்னு பார்த்தவன் தான் அங்க ரப்பி எல்லாம் சொல்ல முடியும். இங்க கோயின்சாமி, குப்புசாமி, அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம் ரப்பா ஆக்கிறவன் அங்க போய் சொல்ல மாட்டான். அங்க போய் உன் ரப்பு யாரு? அல்ல ஒருத்தனா 2 பேர் 3 பேர் சொல்ல. முதல்ல எங்கள் அம்மா ரப்பு, அப்புறம் அத்தா ரப்பு, அண்ணன் கடை வச்சு கொடுத்தாரு அவர் ரப்பு, பக்கத்துக்கார ரப்பு, எழுத்துக்கார ரப்பு, வரிசையாக சொல்லுவான் ரப்பு. என்னைக்கு முடியுது? துனியாவில் பிறந்திருந்து சாவர வரைக்கும் அத்தனை பேர் ரப்பாக்கி வாழ்ந்துட்டார். இந்த அனைத்து கோடி சிருஷ்டிகள்லையும் அவன் ஒருத்தனை ரப்பாக அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். இந்த லட்சோப லட்ச ரப்புகள் மேலானவர்களா? ஒருவனாகி அல்லாஹ் அவனுக்கு மேலானவனா? அவன் சிறந்தவனான்னு கேட்கறான்.
அப்படி அல்லாஹ் ரப்பாக்கி வாழ்ந்தவங்க மஹ்ஷர்ல கபர்ல உள்ள வச்சாலும் அல்லாஹ் அல்லாஹ் தான் ரப்பாக்கி வாழ்ந்தேன் பழச்சிக்கிட்டேன் ஓ தப்பிச்சேன் பை. அதான் முந்தி அல்லாஹ் வந்தது காரணமாக தான், கடைசியில் மலக்குகள் அமைச்சது காரணமாக தான். ஃபர்ஸ்ட் அரஸ்து பிறப்பிக்கும் கேட்டான், கடைசியில் மண் ரப்புக்குன்னு கேட்குறான்ல. யார ரப்பாக்கி வாழ்ந்த, யார் ரப்புன்னு கேட்கல, யார ரப்பாக ஆக்கி வாழ்ந்தேன்னு அர்த்தம். அதுக்கு ரப்பி எல்லாம் ஈஸி கொஸ்டின், ஈஸி ஆன்சர் கிடையாது. ரப்பாக்கி யாரை வாழ்ந்தியோ அவன் தான் வாயில வரும். என் கடையை ரப்பாக்கி வாழ்ந்தான், சில பேர் வாழ்ந்தாலாம் கடை ரப்புன்னு தொழுவு கூட போகாம வாழ்ந்தான். பள்ளியாசுக்கு போகிறதில்ல, கடை தான் ரப்புன்னு. அவன் என் கடை தான் இல்லை ரப்பு, என் மளிகை கடை தான் எனக்கு ரப்பா இல்லை, என் ஜவுளி கடை தான் ரப்பா இல்லை, என் செருப்பு கடை தான் என் ரப்பா இல்லான்னு சொல்லுவான். விவசாயம் தான் ரப்பு, என் உத்தியோகம் தான் ரப்புன்னு சொல்லுவான். அல்லாஹ் ரப்பாக்கி வாழ்ந்தவன் மட்டும்தான் அல்லாஹ் ரப்புன்னு சொல்லக்கூடிய நாவு வரும். அதனால் கியாமத்தினால தப்பிக்க முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா குன்னா ذُرِّيَّةً مِنْ بَعْدِهِمْ أَفَتُهْلِكُنَا بِمَا فَعَلَ الْمُبْطِلُونَ என்று அங்கே அவர்கள் சொல்லுவார். யாரில் எங்களுக்கு தெரியாது. பெரிய சுமரா பசங்களாம் அந்த அப்துல் ரஹ்மான் ரப்பு, அப்துல் ரஹீம் ரப்புன்னு சொன்னாங்க. அதை வச்சு தான் நாங்களும் சொல்லிட்டோம். நீ தான் காசு அமைச்சே எனக்கு தெரியல அல்ல. சின்ன சுமரா பசங்க நாங்களாம், அவங்க சுமரா பசங்க சொன்னதுக்காக நீங்கள் தண்டிக்காதுன்னு சொல்ல முடியாது மறுமை நாள். ஏன்னா அத்தனை பேர் 1வது சுமரா வந்து 7வது சுமரா வரைக்கும் அத்தனை பேரையும் உட்கார வச்சு நான் முன்னாடி நான் வந்து சொல்லி நானே முன்னாடி வந்து என்னை காமிச்சு மொத்த பார்த்தீங்களா, நான் தான் உங்கள் ரப்பு, நான் தான் உனக்கு காசு அனுப்புகிறேன், என்ன மறக்காதீங்க சரியா என்று கேட்டேன். நான் பெரிய சுமரா பசங்க சொன்னாங்க, அதை பார்த்து நாங்களும் சொல்லிட்டு சின்ன சுமரா பசங்க சொல்ல முடியாது. இன்னமா அஷ்ரக்க ஆபாவனை எங்களை முன்னோர்கள் ஷிர்க் செய்தார்கள், எங்களுக்கு அதை பற்றி தெரியாது அல்ல என்று நீ தப்பிக்க முடியாதுன்ட்டாங்க. அதை அணைஞ்சிங்களா இல்லையா? ரவாஹு அஹ்மத் முஸ்லிம் அஹ்மத் ஷரீஃபுடைய